ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2024 வெளியான தூக்குதுறை அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். காமெடி கலந்த ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்னு கூட சொல்லலாம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கைலாசா அப்படின்ற ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்துல விலை மதிப்பில்லாத ஒரு கிரீடம் இருக்கு. அந்த கிரீடத்தை திருடணும் அப்படின்ற எண்ணத்துல ஒரு 3 பேர் ஊருக்குள்ள வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிய வருது அந்த கிரீடத்தை ஒரு பேய் காவ காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த பேய் எதுக்காக அந்த கிரீடத்தை காவ காக்கணும், கடைசிக்கு அந்த கிரீடத்தை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஃபன்னாவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கைலாசா அப்படின்ற அழகான கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷனை காட்டுறாங்க. இவருடைய பேரு மகேந்திரனுங்க. இவருக்கு ஒரு தம்பி கூட இருக்கிறாரு. இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இவர் தான் தலைமை ஏற்று நடத்துவாரு. அந்த வகையில இந்த வருஷம் திருவிழா வருதுங்க. அதுக்கான ஆளுங்கெல்லாம் வந்தாச்சா அப்படின்னு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இந்த படம் ஓட்டுறவங்க வந்தாச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த ஒரு நபர் வராருங்க. அவருடைய பேரு மன்னன். ஆக்சுவலா மன்னனுக்கும் இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய பொண்ணுக்கும் லவ் இருக்குதுங்க. ரெண்டு பேரும் சீக்கிரட்டா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மனுஷனுக்கு அட்டெண்டன்ஸ் போடுறேன் அப்படின்ட்டு இங்க வந்து சைட்டிங்க போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இமயாலினி சாப்பிட்டுட்டு போவீங்களாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட பின்னாடி சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. நம்ம இமயாலினி பரிமாற நம்ம மன்னன் சாப்பிட இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே லவ் ஸ்டோரி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ராத்திரி படம் போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுங்க. ப்ரொஜெக்டர் செட் பண்ணியாச்சு, ஸ்கிரீனை மாட்டியாச்சு, ஸ்கிரீனிங்கும் பண்ணியாச்சு. மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இமயாலினி நம்ம மன்னன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மன்னனோட அசிஸ்டன்ட் இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் இல்லன்னு எனக்கு தோணுது, அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமயாலினி மன்னர் வம்சத்தை சார்ந்தவங்க. ஸோ இவங்களோட லவ் மேட்டர் மட்டும் தெரிஞ்சதுன்னா உரிச்செடுத்துருவாங்க அப்படின்னு தெரியும். ஸோ நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சைஸா கலந்துக்கிறாருங்க. படம் பார்க்க வந்த இமயாலினி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க அப்படின்னு சைகை காட்டுறாங்க. இது நம்ம மன்னனுக்கு புரியவே இல்லைங்க. சாப்பிட்டியான்னு கேட்டியா, சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு உழப்பிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியா புரிஞ்சுக்கிட்டு சரி நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இமயாலினியை மீட் பண்றதுக்காக வராருங்க. இமயாலினி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட முறமாமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வீட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நம்ம லவ் மேட்டர்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜாதி பிரச்சனையெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஊர் அடங்கினதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன், என்னை கூட்டிட்டு எங்கேயாவது போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு தாங்க இருக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்ன டைமுக்கு வீட்டை விட்டு வெளியேறிடுவேன், நீ தானே கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இமயாலினி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சடங்கு நடக்குங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கிராமத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு கிரீடம் ஒன்று இருக்கு. அது மன்னர் காலத்து கிரீடமுங்க. அந்த கிரீடத்தை ஊர் பெரிய மனுஷனுடைய தலையில வச்சு எடுத்துட்டு தான் இந்த திருவிழாவையே சாட்டுவாங்க. வருஷா வருஷம் இமயாலினியோடைய அப்பா மகேந்தர் தாங்க இந்த கோவில் திருவிழாவை தலைமை தாங்குவாரு. அதுல மகேந்தரோடைய தம்பிக்கு ஒரு வன்மை இருந்துட்டு இருக்குங்க. நம்மளும் மன்னர் வம்சாவளியில தான் வந்தோம், நமக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன்றாங்க, மொத்த மரியாதையும் நம்ம அண்ணனுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா வெளிக்காட்டிக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த பூஜை பண்ணப்பட்ட கிரீடத்தை கோயிலையோ இல்ல மக்கள் பார்க்கும்படியோ வைக்கிறது இல்லைங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்னர் வம்சாவளியிலிருந்து வந்த இந்த மகேந்திரோடைய வீட்டில் பாதுகாப்பான ஒரு இடத்துல பக்காவா போட்டு லாக் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் யாருமே எடுக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டுமே அந்த கிரீடத்தை வெளியெடுப்பாங்க கைஸ். அங்க கட் பண்ணா இமயாலினி சொன்ன மாதிரியே எல்லோரும் தூங்குனதுக்கு அப்புறம் தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு வீட்டோடைய காம்பவுண்ட் ஏறி குதிச்சு எஸ் ஆயிடுறாங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் கண் முழிச்சு பாத்துறாரு. யார்மானி அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவா பார்த்தா அது ஊர் பெரிய மனுஷனுடைய பொண்ணுன்னு தெரிய வருதுங்க. உடனே ஒவ்வொருத்தங்களுக்கா தகவல் சொல்லி எல்லோருக்குமே விஷயம் தெரிஞ்சு போய் இமயாலினி தப்பிச்சு போறதுக்குள்ள பிடிக்கணும்ட்டு எல்லோருமே துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இமயாலினி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மன்னன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னைய மட்டும் தானே வர சொன்ன, நீ எதுக்கு இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கும்போது அடப்பாவி அவனுங்கெல்லாம் என்ன துரத்திட்டு இருக்கானுங்கடா, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது ரெண்டு பேருமே கீழே விழுறாங்க, அடிப்படுது, இவங்களால ஓட முடியல. அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். ரங்கன் அப்படின்றவருக்கு சொந்தமான ஒரு அல்வா கடையை காட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு நபரை மீட் பண்றதுக்காக அதர்வா ஜீவா அப்படின்னு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ரிசப்ஷன்ல என்ன அல்வா வேணும் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்க இவங்க ஒரு பாக்ஸை கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸ்ல QR கோடு இருக்குதுங்க. அதை பார்த்ததும் ரிசப்ஷன்ல இருக்கிறவரு இங்கேயே வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன்ட்டு உள்ள இந்த கடையோட உரிமையாளரான ரங்கன் கிட்ட போயிட்டு இந்த பசங்க இந்த பாக்ஸை கொண்டாந்து கொடுத்தாங்க, இதுல நம்ம QR கோடு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம பண்ற விஷயம் எப்படி இவனுக்கு ரெண்டு பேருக்கு தெரிஞ்சுது, உடனே அவங்களை உள்ள அனுப்பு அப்படின்ற மாதிரி ரங்கன் சொல்றாருங்க. ஆக்சுவலா இவங்க பேருக்கு தான் அல்வா கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மற்றபடி திருட்டு வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் மிரட்டி என்னடா ஸ்கெட்சா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க ஸ்கெட்ச் போடுற அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது, ஒரு பேங்க் மேனேஜரோட வீட்டில் தான் வாடகைக்கு தங்கியிருந்தோம், வாடகை கூட கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேனேஜரோட பிரான்ச்லயே ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கிட்டோம். இறங்கினதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம சொதப்பி கடைசியில் பிராங்க்னு சொல்லிட்டு வெளியே வந்தங்கயா. அதுக்கப்புறம் தான் இந்த பேங்க் மேனேஜர் உங்களை பத்தின டீட்டெயில சொன்னாரு, அதனால உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டு ப்ராப்பரா கத்துக்கிட்டு தொழில் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இந்த ரங்கன் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்கலான்னு முடிவெடுக்கிறாருங்க. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நீ மேலே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல மேலே போய் பார்த்தா ஒரு செட்டப்பே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்காருங்க. ஆல்ரெடி செல்வம் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டும் இவருக்கு இருக்கிறாரு. இப்போ இவங்க
3 பேர்த்தையுமே ட்ரெயின் பண்ணி பெருசா ஒரு சம்பவம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிறதா இவங்களுடைய பிளானாவே இருந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலலாம் ஈடுபட்டு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்களுடைய நோக்கம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மணி எல்லாம் ஏர்ன் பண்றது கிடையாது. பெருசா ஒரு சம்பவம் பண்ணிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகிறது தான். ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரங்கன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் போடுவாரு அப்படின்னு பார்த்தா என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணா கைலாசா அப்படின்ற அழகான கிராமத்தை கட்டுறாங்க. இந்த கிராமத்துல திருவிழா நடந்து 20 வருஷம் ஆகுதுங்க. கடைசியா திருவிழா நடந்தது இந்த ஊர் பெரிய மனுஷன் மகேந்திரனுடைய பொண்ணு ஓடி போச்சு இல்லையா, அந்த டைம்ல நடந்தது தான். அதுக்கப்புறம் திருவிழாவே நடக்கல. அப்படியே இந்த திருவிழாவை தொடங்கினாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து இந்த திருவிழா நின்று போயிருதுங்க. ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. திருவிழா நடக்காதனால ஊர்ல மழையே பெய்ய மாட்டேது. அப்படியே மழை பெஞ்சாலும் பயிரெல்லாம் கருகிருது. ஏதாவது ஒரு முடிவை எடுங்க அப்படின்னு சொல்ல இப்ப மகேந்திரனுடைய தம்பி அவங்க சப்போர்ட்டர்ஸ் வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் தலைமை தாங்கிறதுனால தான் இங்க திருவிழா நடக்க மாட்டேது. அவரை விட்டுட்டு மகேந்திரனுடைய தம்பியை தலைமை தாங்க வைங்க, அப்புறம் திருவிழா நல்லபடியா நடக்கும் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே ஆர்குமெண்ட் நடக்குது. திருவிழா இந்த வருஷம் நடக்குன்னு வாக்கு கொடுங்க, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மகேந்திரனும் அடுத்த வாரமே திருவிழாக்கான ஏற்பாடுலாம் பண்றோம், இந்த வருஷம் கண்டிப்பா திருவிழா நடக்கும் அப்படின்ற மாதிரி உறுதியளித்தர்றாருங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது அப்படின்ட்டு அதுக்கான ஏற்பாட்டை எல்லாத்தையுமே தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா சிட்டியில் இருக்கக்கூடிய ஜீவா, அதர்வா மற்றும் செல்வம் இவங்க 3 பேர்த்தையும் காட்டுறாங்க. என்னடா அது ரங்கன்ட்ட ட்ரைனிங் எடுக்கலான்ட்டு வந்தா இவர் என்னடானா நீ ஒரு சம்பவத்தை பண்ணாதான் பெரிய சம்பவத்தை பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்போ என்ன பண்றதுன்னு யோசனை பண்ண அப்ப செல்வம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டிங்கை காட்டுறாருங்க. அதாவது கைலாசா அப்படின்ற ஒரு கிராமத்துல விலை மதிப்பில்லாத ஒரு கிரீடம் இருக்குது. வருஷம் அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பூஜை பண்ணி திருவிழா நடத்த போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்குதுங்க. அந்த கிரீடத்துக்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மன்னன் பார்த்தீங்கன்னா மக்களை நல்லபடியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்பதான் பிரிட்டிஷ்காரங்க உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் திருட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. மக்களுக்கு பசி பஞ்சம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுரங்கம் கிணறுலாம் தோண்டி அதுல பாத்தீங்கன்னா தானியங்களை எல்லாம் பதுக்கி வச்சுட்டு இருந்திருக்காரு. அதை மீறியும் ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருந்திருக்குதுங்க. அதனால கடவுள்கிட்ட தவம் இருந்து வேண்டுதெல்லாம் மேற்கொண்டிருக்கிறாரு. பட் எதுவுமே பலன் அடிக்கல. தன்னால தான் மக்களை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற அந்த மனவேதனையில என்னையே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாளால தன்னோட தலையை வெட்டி இருக்கிறாருங்க. கிரீடத்தோட தலை கீழே விழுது. அப்ப பாத்தீங்கன்னா கடவுள் அருள் தந்து அதுக்கப்புறம் மழை பெஞ்சு மக்கள் நார்மலான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து அந்த ராஜா வந்து இறந்து போனாரோ அந்த டேட்ல வந்து திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ராஜாவோடைய வம்சாவளியில் வந்தவங்க அந்த கிரீடத்தை வச்சு பூஜையை ஆரம்பிப்பாங்க. இது வந்து வருஷமா நடக்குது. கடந்த 20 வருஷமா அந்த ஊரில் திருவிழாவே நடக்கல. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக அந்த கிரீடத்தை வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதை எங்கே வைக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு அதை திருடி செட்டில் ஆகலாம், இதுதான் பிளான் அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. இந்த பிளானுக்கு ஓகே சொல்லிட்டு இவங்க 3 பேருமே இந்த ஊருக்குள்ளேயும் என்ட்ரு ஆகுறாங்க. செல்வம் சொல்றாரு நல்லா கடவுளை கும்பிட்டுக்க, அப்பதான் கடவுள் நமக்கு அருள் தருவாங்க அப்படின்னு சொல்ல ஜீவா சொல்றாரு அடே நம்மளே களவாணி பசங்க களவாட வந்திருக்கோம், நமக்கு எதுக்குடா கடவுள் அருள் தரணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இவங்க அந்த கோயிலை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கேமரா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துட்டு டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கிரீடம் எங்க இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறது தான் பிளானு. ஆனா செல்வம் என்ன போட்டோ எடு, இப்படி எடு, அப்படி எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா ஊர் பெரிய மனுஷன் மகேந்தர் பார்த்துட்டு நீங்க யாரு, ஊருக்கு புதுசா இருக்கீங்க, உள்ள போட்டோலாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்பதான் இவங்க சொல்றாங்க நாங்க சிட்டியில இருந்து வந்திருக்கோம், இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு எங்களுக்கு தெரியும், ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்து உலகத்துக்கு காட்டலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்றாங்க. எங்களோட ஊரை பத்தின விஷயத்த வெளியே கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இடம் தர மாட்டோமா அப்படின்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்க 3 பேர்த்தையும் தங்க வைக்கிறாங்க. ஏன்னா சின்னதா ஒரு பொய் சொன்னா உடனே இந்த ஊர்க்காரங்க நம்பிட்டாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கிரீடம் எங்க தான் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த ஊர்ல ஊர் பெரிய மனுஷனான மகேந்திரா விட அதிகமான பேனர்ஸ் பாத்தீங்கன்னா மகேந்திரனுடைய தம்பிக்கு தாங்க இருக்குது. இவர் யாருங்க அப்படின்னு ஊர்க்காரங்க கிட்ட விசாரணை பண்ணா இவர் மன்னர் வம்சாவளியிலிருந்து வந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா இவரோட வீட்டில தான் அந்த கிரீடத்தை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பெரிய மனுஷன் மகேந்திரோடைய தம்பியை தான் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க. அவரோட வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ட்ரோனை பறக்க விட்டு பாதுகாப்பு விஷயமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்றாங்க. அப்பதான் ட்ரோன் கேமரால ஒரு விஷயத்தை பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கடந்த 20 வருஷமா இந்த கிராமத்துல திருவிழா நடக்கவே இல்லை இல்லையா, அதுக்கான காரணம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துரும். அந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த மகேந்திரோடைய தம்பி தாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருந்து இந்த திருவிழா நின்றுகிட்டே இருந்ததுன்னா அண்ணனுடைய பொறுப்பை எல்லாம் தூக்கி எங்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் மன்னர் வம்சாவளியிலிருந்து வந்தேன் அப்படின்னு கெத்தா இருக்கலாம். ஆனா நான் இவ்வளவு விஷயத்த பண்ணியும் தொடர்ந்து எங்க அண்ணனுக்கு தான் பொறுப்பை கொடுக்குறீங்க. இந்த வாட்டி கோயில் பூசாரியை போட்டு தள்ளிட்டா எப்படி திருவிழா நடக்குதுன்னு பாத்திரலாம் அப்படின்ட்டு அவரை போட்டு தள்ளுறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து இந்த ட்ரோன் ஏடாகூடமா பறந்து இந்த மகேந்திரோடைய தம்பி கண்ணில் மாட்டிக்கிறாங்க. இவங்க 3 பேர்த்தையுமே தூக்கிட்டு போயிட்டு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னீங்க, கோயிலில் தானே நியாயமா பார்த்தா நீங்க வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கணும், எதுக்கு ஏன் வீட்டு மேலே பறக்க விட்டுட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்கன்னு அடிச்சு விசாரணை பண்ண இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா உண்மையை ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காகலாம் வரல, விலை மதிப்பில்லாத அந்த கிரீடத்தை திருடுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்பா அவரோட பையன் சொல்றான், எப்பா அந்த கிரீடம் தான் நம்ம பெரியப்பா வீட்டில் இருக்கே, இவனை இங்கே வந்து தேடிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் வாய மூடுறா பொல்லாத பெரிய பாவம் அப்படின்ட்டு, நீங்க 3 பேரும் இந்த கிரீடத்தை திருடத்தான் போறீங்க, அதுவும் இன்னைக்கே இப்பவே அப்படின்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படிங்கும் போது, ஆமா நீங்க 3 பேர் உள்ள போறீங்க, கிரீடத்தை திருடுறீங்க, என் கையில கொண்டாந்து கொடுக்குறீங்க, ஊர் பக்கம் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்ல, அது முடியாது அப்படின்னு இவங்க 3 பேர் சொல்ல, நான் கொன்றுவேன், அப்புறம் பணமா தான் ஊர் பக்கம் போவீங்க அப்படின்னு மிரட்ட, செல்வாவே அட்டாக் பண்ண இவங்க 2 பேரும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதர்வா, ஜீவா மற்றும் அந்த நபருடைய பையன் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா செவரேறி குதிச்சு நம்ம மகேந்திரனுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. இந்த மகேந்திரன் தம்பி பையன் பார்த்தீங்கன்னா இந்த கிரீடம் எந்த ரூம்குள்ள எங்க வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கைட் பண்ணிடுறாரு. யாருக்கும் தெரியாம சைலண்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க அந்த கிரீடம் இருக்கக்கூடிய ரூம்குள்ளேயும் அசால்ட்டா நுழைஞ்சிடறாங்க. கிரீடத்தையும் கண்ணால பார்த்துடுறாங்க. அங்கதான் இந்த மகேந்திரன் தம்பி பையன் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்டுறாரு. கிரீடத்தை ரொம்ப வருஷம் கழிச்சு கண்ணால பார்த்த அந்த எக்ஸைட்மெண்ட்ல கிரீடத்தை பார்த்துட்டேன்னு சத்தம் போட வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்களாம் கண் முழிச்சிடுறாங்க. யாரோ ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிருக்கான், திருடன் திருடன் அப்படின்னு சத்தம் போட எல்லோரும் ஒன்று கூடிடுறாங்க. இவங்க 3 பேருமே தெரிச்சடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த கிரீடத்தை அங்கே இங்கேன்னு தூக்கி போட்டு கடைசியில் மாடியிலிருந்து அந்த கிரீடத்தை தூக்கி போடும்போது கீழே விழுந்து சல்லி சல்லியாக நொறுங்கிடுதுங்க. அது ஒரு விலை மதிப்பில்லாத தங்க கிரீடம். அது கீழே விழுந்தது அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சல்லி சல்லியாக நொறுங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. பார்த்தா அது ஒரு மண்ணு கிரீடமுங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட மகேந்திரனுடைய தம்பி பையன் பார்த்தீங்கன்னா, அப்போ இவ்வளோ நாள் ஃபேக் கிரீடத்தை தான் உள்ளே வச்சு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்களா, உடனே பஞ்சாயத்தை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக மகேந்திரோடைய பொண்ணு வராங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ திருமணம் ஆயிருக்குதுங்க. ஆனால் அவங்க மட்டும்தான் தனியாக வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு பண்ண அநியாயத்துக்காக நான் கொடுத்த பரிசு தான் இது. ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் கிரீடம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சு போயிடுச்சு. அது எங்கே போச்சு என்னாச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனால் இமயாலினிக்கு அந்த கிரீடம் எங்கே போச்சுன்னு தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் காதலன் கூட சேர விடாம இந்த ஊரே சேர்ந்து அடிச்சிங்கல்ல, அந்த கிரீடம் எங்கேயும் போல இந்த ஊர் கிணத்துக்குள்ள தான் இருக்குது. கௌரவம்னு சொல்லி தானே என்னை என் காதலன் கூட சேர விடாம பிரிச்சிங்க. நீங்க அந்த கௌரவத்தை இழந்து நிக்கிறத நான் பார்க்கணும்னு நினைச்சேன். அதனால தான் இத்தனை வருஷமா அந்த கிரீடம் கிணத்துக்குள்ள இருக்கு அப்படின்ற உண்மையை நான் சொல்லாமே இருந்தேன். இப்போதான் அதுக்கான சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொல்ல இந்த ஊர்க்காரங்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த கிரீடம் கிணத்துக்குள்ள எப்படி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமயாலினி மன்னா கூட எஸ்ஆர்லாம் அப்படின்ட்டு கிளம்பும் போது ஒரு பேக் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பேக்ல அந்த கிரீடத்தை தான் வச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஊர்க்காரங்க பின்னாடி வந்து அட்டாக் பண்ணதுல அந்த கிரீடம் இருக்கக்கூடிய பேக் கிணத்துக்குள்ள விழுந்திருக்கும். ஸோ இவங்க பேக் கொண்டு வந்தாங்க அப்படின்றதே யாருக்கும் தெரியாது. இப்போ நெஞ்சு பிடிச்சிட்டு மகேந்திரன் கீழே விழுந்துடுறாரு. கூட்டத்தில் இருக்கிற செல்வா வந்துட்டு, அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த கிணத்துக்குள்ள இறங்கி நான் அந்த கிரீடத்தை எடுக்கிறேன், இந்த வருஷம் திருவிழா சீரும் சிறப்புமா நல்லபடியா நடக்கும், நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஜீவாக்கும் அதர்வாக்கும் தூக்கி வாரி போட்டுது. இவனடா மகேந்திரனுடைய மகன் போய் பேசிக்கிட்டு இருக்கான், அப்போ இவன் மன்னர் வம்சத்தை சார்ந்தவனா, திருட்டு பயலாம் இல்லையா, நம்மளை ஏமாத்தி இங்க கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. மகேந்திரனுக்கு இத்தனை வருஷம் ஒரு மகன் இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் ஊர் மக்கள் கிட்ட இருந்து இவர் மறைச்சிருந்திருக்கிறாருங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அங்க கட் பண்ணா நம்ம அதர்வாவும் ஜீவாவும் நம்ம நம்பி வந்து ஏமாந்துட்டோம், கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பும் போது செல்வா இவங்க 2 பேரத்தை பார்த்து கத்தியை காட்டுறாரு. அது எங்களுதுல நீயே வச்சுக்க அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. மறுபடியும் இந்த கத்தியை காட்டுறாரு, கொன்றுவேன்றாரு. அதுவும் அவரே கொன்றுவேன்றாரு. அதுக்கு பேர் தற்கொலைடா, தற்குறி அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எனக்காக இருங்க, அந்த கிரீடத்தை எடுத்து இந்த திருவிழாவை நல்லபடியாக நடத்தி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாமியாரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த சாமியார் சொல்கிறாரு, கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரீடத்தை வெளியெடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, கிணத்துக்குள்ளே ஒரு பேய் இருக்குது, கிரீடத்தை காவ காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. இமயாலினியும் மன்னாவும் ஓடி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பும் போது பேக் கரெக்டாக கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கும். அப்போ மன்னாவை அட்டாக் பண்ணிட்டாங்க. இமயாலினியை அவங்க அப்பா வந்து இழுத்துட்டு போயிட்டாருங்க. அப்போ மன்னாவை அடிச்சு அந்த கிணத்துல போட்டு தீயை வச்சு கொளுத்தி எரிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. சொன்ன மாதிரியே அடியாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு கெரோசினை ஊற்றி தீயை வச்சு கொளுத்தி விட்டாங்க. அதில் உடல் கருகி பார்த்தீங்கன்னா உள்ளேயே மண்ணா இறந்து போயிருந்திருக்கிறாரு. நீ ஓடி போகவா பார்க்குற, சரி ஓகே, அடுத்த முகூர்த்தத்திலேயே உன்னோட மரமாவன் கூட நான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக நம்ம இமயாலினியோட அப்பா பிளான் பண்ணிட்டாருங்க. அங்கே தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. இமயாலினி ரூம்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. ஜன்னல் கிட்ட யாரோ ஒருத்தங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அட இறந்து போன நம்ம மன்னா தான். அப்போ தான் தெரிய வருது அவர் ஆன்மாவா மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் மறைஞ்சு போயிடுறாரு. அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு. அதுக்கப்புறம் மன்னாவை கொலை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் டார்கெட் பண்ணி பயம்புறுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க இந்த மன்னா. ஊருக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்குது, மன்னாவுடைய ஆன்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் எல்லோருக்குமே தெரிய வர ஆரம்பிக்குது. இது இந்த மகேந்திரனுடைய குடும்பத்தை சும்மா விடாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சுங்க. அதனால இந்த மகேந்தர் என்ன பண்றாரு அப்படின்னா உடனடியாக ஒரு சாமியாரை கூப்பிட்டு பூஜை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இந்த சாமியாரும் பார்த்தீங்கன்னா பூஜையை பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி மன்னனுக்கு தேவையான ஒன்று உங்க வீட்டில் இருக்கு, அது உங்க வாரிசு, உங்க வாரிசு இங்கே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது விடாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு மொரமாமன் கூட திருமணம் பண்ணி அமுச்சு வச்சிடறாங்க. கூடயே மகேந்திரனுடைய
தன்னுடைய பையனையும் அமுச்சு வச்சிடுறாங்க. இங்கே இருந்தால் இவனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணி அந்த கிணத்துக்குள்ளே அடைச்சி அந்த கிணத்தை மூடி வச்சிருந்துருக்காங்க. அந்த கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சொம்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மா இருக்குதுங்க. இப்போ இமயாலினியோட வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவங்க வந்து கௌரவத்துக்காக தானே இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதுக்காக இமயாலினி பழி வாங்கணும்னு நினச்சாங்க. அதை பழியும் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த கிரீடம் கிணத்துக்குள்ளே இருக்குது. அந்த கிரீடத்தை எடுத்தாதான் இந்த ஊரில் திருவிழாவை நடத்த முடியும். இப்போ இமயாலினியோட தம்பிகாரன் செல்வா இருக்கிறான் இல்லையா, நான் வந்து எடுக்கிறேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் நம்ம அதர்வாவும் ஜீவாவும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கிரீடத்தை மட்டும் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா பணத்தை விட மேலான சில விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த ஊர் மக்கள்லாம் நம்மளை தெய்வமாக பார்ப்பாங்க, கேட்குறதையெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம வாழ்க்கையே செட்டில் ஆயிரும், புரியுதா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி இவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே அமானுஷமான ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல அர்த்தராத்திரியில் வீடியோ கால் வருது. அட்டன் பண்ணால் ஃபோனில் பேய் வருதுங்க. வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்னு போனால் வாஷ்ரூம்குள்ளே பேய் இருக்குங்க. இதை பார்த்து அதர்வாவும் ஜீவாவும் மிரண்டு போயிடுறாங்க. 2 பேரும் சொல்கிறாங்க இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செல்வா நம்புற மாதிரி இல்லைங்க. அதுக்கப்புறம் செல்வாக்கும் அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் தெரிய வர ஆரம்பிக்குது. இவங்க பயந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமயாலினியோட ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. இமயாலினியோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த நபரோடைய ஆன்மா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அவர் பேயாது பூதமாது, அவனை அப்போவே நான் பழி வாங்கணும்னு நினச்சேன், இப்போ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவரையும் பார்த்தீங்கன்னா ஆன்மா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் ஒரு இடத்துல போய் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுதுங்க. எப்படியோ அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்பதான் ஊர்க்காரங்க சொல்றாங்க கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரீடத்தை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு நீ கூட்டிட்டு வந்த பசங்க ஊரை விட்டு எஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எது ஊரை விட்டு போறாங்களா, அவங்க கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று திரண்டு நம்ம ஜீவாவையும் அதர்வாவையும் துரத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக பஸ் வருது. எப்படியும் பஸ் ஏறி தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பஞ்ச் டயலாக் பேசிட்டு திரும்பி பார்த்தா எல்லோரும் ரவுண்டு கட்டிடுறாங்க. இவங்க 2 பேருத்தினால இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போக முடியலங்க. எண்ட் ஆஃப் த டே இவங்களை தூக்கிட்டு போயிட்டு கிணத்து முன்னாடி உட்கார வச்சு, எனக்கு தெரியாது, கிணத்தை பூஜை போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளே இறங்கி இந்த கிரீடத்தை எடுத்து தந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த கிரீடத்தை எடுத்தால் மட்டும்தான் இவங்கனால இந்த திருவிழாவை நடத்த முடியுங்க. அப்புறம் அதர்வாவும் ஜீவாவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த கிராம மக்கள் இவ்வளோ தூரம் நம்ம கிட்ட கேட்குறாங்க, உயிர் போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணி கொடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு கயிறெல்லாம் போட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு ஜீப்பு வந்து நிற்குதுங்க. அந்த ஜீப்பில் இருந்து நம்ம ரங்கன் இறங்குறாருங்க. ரங்கனுக்கு ஒரே சந்தோஷம். என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு எவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கீங்க இல்லையா, கிரீடத்தை திருடிட்டு வரும்போது கடைசியில் அந்த கிரீடம் கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு, அதை இப்போ நீங்களே எடுத்து தரணும், அதுதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு கதையை கிரியேட் பண்ணிக்கிறாரு. நானே அந்த கிணத்துல இறங்குற கிரீடத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு சந்தோஷம், நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம், அவர் இறங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை இறங்கி விட்டுறாங்க. இவரு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சீனை போட்டு ஜாலி ஜிமுக்காண்டியா உள்ள இறங்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே பேரலா நம்ம இவர் இருக்கிறார் இல்லையா மகேந்திரனுடைய தம்பி, அவர் அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு, ஆக்சுவலாக இந்த கிணத்துக்கு ஒரு சுரங்கம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும், அதுக்கான வழி எங்கே இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க அண்ணனுக்கே வந்து இந்த மன்னர் அப்படின்றதுக்கான மரியாதை கிடைக்குது, அந்த மரியாதை நம்ம குடும்பத்துக்கே சேரும், உனக்கு என்ன தனியாக மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற, அதெல்லாம் வேணாண்டா விட்டுடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சுரங்கப்பாதைக்கான வழியை சொல்லுங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவருடைய அம்மா சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஐயனார் கோயில் பக்கத்தில் ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் இந்த வாழை போட்டு திருகுனா அது சுரங்கப்பாதைக்கான வழி தெரியும், அது வழியாக உள்ளே போனோம்னா கிணத்தை கனெக்ட் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஆதி காலத்தில் இந்த மன்னர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கிணறு தோண்டி அந்த கிணறுக்கு ஒரு சுரங்கம் தோண்டி அந்த சுரங்கப்பாதையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த உணவு தானியங்களை எல்லாம் கொண்டு போய் பதுக்கி வச்சிருந்திருக்கிறாரு. மக்கள் வந்து பசியில் இறந்து போயிடக்கூடாது, பிரிட்டிஷ்காரங்க வளத்தை திருடிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்துட்டு இருக்கு. நம்ம ரங்கண்ண ஜாலி ஜிம்காண்டியா உள்ள இறங்கிட்டு இருக்காரு. உள்ள போனவர் திடீர்னு ஆளக்கானங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, கயிறு வேற லூஸாக ஆடிக்கிட்டு இருக்கு. அவர் பேரை சொல்லி கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சா மறுபடியும் கயிறு கொஞ்சம் டைட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே ரங்கண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வராரு. டே ஏதோ பலன்னு தெரியுதுடா, கிரீடத்தை எடுத்துட்டாரு போலடா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டே அது கிரீடலடா, அவரோட தலடா அப்படின்னு சொல்ல, வெளியே வந்த ரங்கண்ணா என்ன சொல்கிறாருன்னா, உள்ள கிரீடமெல்லாம் இல்லை, இந்த பழைய சொம்பு தான் இருந்தது அப்படின்னு அதை தூக்கி போடுறாரு. அந்த சொம்பு தான் ஆன்மாவாச்சே, அதை வேற இவர் ரிலீஸ் பண்ணி விட்டாரு. அதுலேருந்து இந்த ஆன்மா டிரெக்டாகவே வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து பயந்துட்டு நம்ம ரங்கண்ணனை அப்படியே விட்டுறாங்க. அவரு கிணத்துக்குள்ளேயே விழுந்துடுறாருங்க. அவரை வெளிக்கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகள்லாம் தோல்வி அடையுது. ஏன்னா அந்த கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம மன்னாவுடைய ஆன்மா உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மகேந்திரனுடைய தம்பியும் தம்பி பையனும் பூஜையெல்லாம் பண்ணிட்டு அந்த வாழை அந்த கல்லுக்கிட்ட போட்டு திருகுறாங்க. சுரங்கப்பாதை ஓப்பன் ஆயிருது. உள்ள போடாமவனே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த சுரங்கப்பாதை வழியா அந்த கிணத்துக்குள்ள போய் கிரீடத்தை ஆட்டை போடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரங்கண்ணா உள்ள விழுந்துட்டார் இல்லையா, சரி அவரோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும், ஏன்னா அவர் நம்மளை காப்பாற்ற வந்தவர், அவருக்காவது நம்ம உள்ள இறங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உள்ள இறங்குறாங்க. யாரு, நம்ம அதர்வா,
அப்புறம் ஜீவா, செல்வம். இன்னொரு பக்கம் மகேந்திரனுடைய தம்பியும் தம்பி பையனும் உள்ள வந்திருக்காங்க. என்னப்பா டார்ச் இப்படி அணைஞ்சு எரியுது அப்படின்னு சொல்ல, உடனே மகேந்திரனுடைய தம்பி அந்த டார்ச்சை வாங்கி 2 தட்டு தட்டுறாரு. எப்பா சூப்பரா எரியுதுப்பா, எப்படிப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஏதோ ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் மகேந்திரனுடைய தம்பி தலையில கட்டி இருக்கிற டார்ச் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேது. இருப்பா என்னோட டார்ச்சை தட்டின மாதிரி நான் 2 தட்டு தட்டுறேன், எல்லாம் சரியாயிருன்னு உடனே 2 குடு கொடுக்குறாரு. கொஞ்சம் சும்மா இருறா அப்படின்னு சொல்லி அந்த லைட்டையே கலட்டி போட்டு ஒரு பக்கம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க 3 பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள கிரீடமும் இல்ல, ஒன்றும் இல்லை. அப்போ இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வர ஆரம்பிக்குதுங்க. அப்போ காலில் என்னமோ குத்துன மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா மண்ணுக்குள்ள ஏதோ புதஞ்சிருக்குதுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி போட்ட அந்த கிரீடம் மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்குது. உடனடியாக அதை தோண்டி அந்த கிரீடத்தை வெளியெடுக்கிறாங்க. அது பல இருக்குதுங்க. 20 வருஷம் ஆனாலும் அது அந்த அளவுக்கு பல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல கிராம மக்கள் எல்லோருமே அந்த கிணத்துக்கு மேலே நின்றுட்டு உள்ள போன யாருமே காணோம், என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள போன யாருமே வெளியே வர போறது கிடையாது, இதுதான் கடைசி உசுரா இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மேலே பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள நம்ம ரங்கண்ண உயிரோட தாங்க இருக்கிறாரு. அவரு பார்த்தீங்கன்னா கிரீடத்தை எடுத்தாச்சு, இது குறைஞ்சது 4 கோடி ரூபாய்க்கு போகும், வித்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, பின்னாடி ஒருத்தன் ஷேருக்கு நிற்கிறான் பாருங்க, அவன் மொத்தமாக கேட்குறான். அப்படிங்கும்போது பார்த்தா நம்ம மன்னாவுடைய ஆன்மா நின்றுகிட்டு இருக்கு. அது எப்படி உனக்கு மொத்தமாக தர முடியும், எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது என் கிரீடம், என்னோட கிரீடம் எப்படி உனக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆன்மா எல்லாரையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கப்பாதை கரெக்டாக அந்த கிணத்துக்குள்ளே கனெக்ட் ஆகுது. உள்ளே வந்த நம்ம மகேந்திரனுடைய தம்பியோட பையனும் இந்த ஆன்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க. எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இந்த மன்னாவோடைய ஆன்மா பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கிரீடத்தை தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது இந்த மன்னாக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. உள்ள சில அதிரி புதிரி ஆட்டமெல்லாம் இந்த பேய் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. ரங்கண்ணன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலையை எடுத்து வச்சுட்டு இந்த சிலையோட காதை திருகுனா மூக்க திருகுனா எங்கேயாவது டோர் ஓப்பன் ஆகும், இங்கிருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்க மாட்டேது அப்படின்னு பேய்கிட்டே ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பேய் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வெளுத்து வாங்கிட்டு இருக்குங்க. அப்போ மன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. மேலே இருந்து நம்ம இமயாழினியும் அவங்க அப்பா மகேந்திரனும் உள்ளே வந்திருக்காங்க. இமயாழினியை பார்த்த உடனே மன்னா சைலண்ட் ஆயிடுறாரு. அப்போ மகேந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்க, அதுக்கு நான் இப்போவும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அந்த கிரீடம் உன்னது கிடையாது, கொடுத்துரு, அதை வச்சு தான் இந்த ஊர் திருவிழாவே நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இமயாழினியும் மன்னா கிட்ட பேசும்போது மன்னா சொல்றாரு, இந்த கிரீடம் ஒன்றும் எனக்கு சொந்தமானது கிடையாது, இந்த கிரீடத்தை நான் கொடுத்துட்றேன், ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். ஒரு பொண்ணை மாரில் போட்டு வளர்த்தா மட்டும் பத்தாது, மாரில் போட்டு வளர்த்த பொண்ணை காப்பாற்றவும் செய்யணும். அப்படி நீங்கள் காப்பாற்றிருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் செத்து போயிருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த மன்னா சொல்லிட்டு அந்த கிரீடத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. ஆத்மா சாந்தி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த கிரீடத்தை வெளியே கொண்டாந்து வச்சு அந்த ஒரு ஃபங்க்ஷனை தொடங்குறாங்க. அப்போது அந்த கிரீடத்தை வழக்கம் போல் மகேந்திரனுடைய தலையில் வச்சு தானே ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவர் தலையில் வைக்க வேண்டாம், நான் எல்லார் முன்னிலையிலுமே தூக்கி இந்த செலிப்ரேஷனை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், இந்த கிரீடம் யாருக்கும் சொந்தமானதில்லை, எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ தலைமை தாங்கு நான் தலைமை தாங்கு அப்படின்லாம் போட்டிக்கிட்டு மாட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிழாவை பண்ணுவாங்க. ஹாப்பி எண்டிங்காக இந்த படமும் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.